ஆனியன் மெது வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உளுந்து எடுத்துக்கோங்க. அது ஒரு 3 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக அரைக்கணும். தண்ணி வந்து கம்மியாக விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. அதுக்கப்புறம் ஆனியன், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது 3த்தையும் போட்டு நல்லா மாவை வந்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி எங்கள் அம்மா பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதே டைம் வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாயில் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைன்னா கடலை எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு பீஸ் வந்து இதில் போட்டு பாருங்கள். அது நல்லா பொரிஞ்சு மேலே எழும்பி வந்ததுன்னா எண்ணெய் தயாராக இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் ஒரு வாழைலையோ இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லை தட்டு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ எங்ககிட்ட வாழைலை இருக்குது, அதனால் நாங்கள் வாழைலை எடுத்துருக்கோம். வாழைலையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தேய்ச்சிட்டு இந்த வடையை இந்த மாதிரி தட்டி, அதாவது இந்த மாவை இந்த மாதிரி தட்டி அதுக்கப்புறமா அதில் நடுவில் ஒரு ஓட்டை போடணும். ஓட்டை போட்டால் தான் அது வந்து மெதுவடை. ஓட்டை போடலைன்னா மெதுவடை கிடையாது, போண்டா மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஓட்டை போட்டு தட்டி மெதுவாக இந்த கடாயில் போடுங்க. சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுங்க. இந்த கடாய் வந்து கொஞ்சம் சின்னதுன்றதுனால 1-2 தான் என்னால் போட முடியும். அதனால் நல்லா பொரியறதுக்காக ஒரு வடை போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வடையை போட்டுட்டு உடனே திருப்பக்கூடாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். அது வந்து நல்லா வந்து கீழே அடி சைடு வந்து பொரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் தூக்குனா தான் அது வந்து ஒட்டாமல் வரும், இல்லைன்னா வந்து ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், நாங்கள் 2 வடை வந்து போட்டிருக்கோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக செவக்குது பாருங்கள். நல்ல ஒரு கோல்டன் கலர் வரணும். வெங்காயம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் தீயறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. நாங்கள் இன்னொரு வடை வந்து போட்டு காட்டுறோம் பாருங்கள். கோம்ஸ் vlog சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். ஸ்டவ் முடிஞ்ச வரையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை பொரிச்சு எடுங்க. அதிகமான ஃப்ளேம் வச்சிங்கன்னா, ஹையெலாம் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். ஏன்னா வெங்காயம் போட்டிருக்கிறதுனால தீயும். அதனால் வந்து மீடியம்லேயே வச்சு பொரிச்சு எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கோம்ஸ் vlog.